ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னே ஐடி கம்பெனிஸ்க்கும் நாங்கள் பன்னீர் கொத்து பரோட்டாவும் சிக்கன் கீமா கொத்து பரோட்டா தான் சென்ட் பண்ணியிருந்தோம். இந்த டிஷ் வந்து செம்ம யம்மியாக இருந்துச்சுங்க. அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே வாய்க்கு எதமாக இருந்தது. ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு 5 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுருங்க. 30 செகண்ட் சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 5 தக்காளி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அந்த தக்காளி பீசஸ் வந்து இந்த கொத்து பரோட்டாக்கு வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். கூடவே நம்ம ஹை ஃபுட்ஸோட பசு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. எல்லா டிஷ்ஷஸ்லையும் நம்ம டிஷ்ஷஸில் வந்து இந்த கோல்டன் ஒரு மாதிரி எல்லோ கலர் வர்றது வந்து இந்த பசு மஞ்சள் தூளால் தான். 5 கேப்சிகம் பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டோம். இன்றைக்கி ஃபைபர் கண்டென்ட்டுக்காக. பன்னீர் கூட கேப்சிகம் எப்பவுமே சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். சீரகத்தூள், ஹை ஃபுட்ஸோட காஷ்மீரி சில்லி தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் நம்ம வெஜ் மசாலா பவுடர் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மசாலாஸ்லாம் நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு ஒரு கிரேவி பேஸும் கிடைக்கும். அதுக்கப்புறமா 1/2 கிலோ பன்னீர், 500 கிராம்ஸ் பன்னீரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த பேன்லேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா அப்படியே நல்ல ஒரு ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. பரோட்டா பீசஸ்லாம் பிச்சு போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா டாஸ் பண்ணாங்க. ஸோ தட் பன்னீர், இந்த பரோட்டா, கேப்சிகம் நம்ம எல்லாமே பிளெண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் வெஜ்ஜும் பண்ணோம், நான்வெஜ்ஜும் பண்ணோம். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கும் நான் வெஜிடேரியன்ஸ்க்கும். ஆனால் பன்னீரோடைய ஃபில்லிங் தான் வந்து பன்னீர் கொத்து பரோட்டா தான் சூப்பராக இருந்துச்சு. லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ அதே மாதிரி தக்காளி பேஸ் மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நாங்கள் பர்பிள் அண்ட் ஒயிட் கேபேஜ் தான் போட்டோம். 1.5 கிலோ சிக்கன் கீமா போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா வந்து இந்த மசாலாஸோட இந்த கோஸு கீமா எல்லாம் படுற மாதிரி மூடி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றல, ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டோம். கைமா வேகிறதுக்குள்ளே 12 முட்டையை வந்து இன்னொரு பேனில் வந்து சால்ட் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டோம். 12 எக்ஸ் தான் போட்டோம். இந்த கைமாலே நல்லா தண்ணி விடுது பாருங்கள், அந்த ஜூசினஸும் வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண எக்ஸையும் போட்டுட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு டாஸ் கொடுத்துட்டு முட்டை, கோஸு, அதுக்கப்புறம் சிக்கன் கீமா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பட்டுட்டு பரோட்டா பீஸஸையும் போட்டு ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக பார்த்தா டப்பா சுத்தமாக இல்லை, எந்த டப்பாவில் பேக் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் போர்ட்டரில் புக் பண்ணி அர்ஜென்ட்டாக வர வச்சோம். டெய்லி எனக்கு போட்டு டைம் வந்து போயிடுது. ஸோ 4 to 5 எப்போவுமே நான் பிஸியாக இருப்பேன். ஏன்னா இந்த கேன்டீன் டிஸ்பேட்ச், அதுக்கப்புறம் குழந்தைங்களை டியூஷனில் விடுறது, டீ போடணும், அதுக்கப்புறம் கொரியர் வந்து 6 o'clock பிக்கப் டைம் வந்துடுவாங்க, 7:30க்கு வந்து லாரி கிளம்பிடும். இதனால தான் எப்போவுமே பிஸியாக போயிட்டுருக்கு லைஃபு. ஸோ நம்ம மசாலாஸ்லாம் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.